பெட்டே இல்லை, பெட்டு தாங்க கொட்டிச்சு பேர். சரி ஓகே, நாங்கள் போயிட்டு மெக்கானிக் ஷெட்டு எங்கன்னா இருக்காங்க தேடி பார்த்துட்டு வரோம். ஏச்சர் சர்வீஸ் சென்டர் நிஜாம்பாத்தில் இருக்குப்பா. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, கை கேட்டது வாய் கேட்டலன்ற மாதிரி நேரம் அலைஞ்சு திரிஞ்சு இப்போ தான் மெக்கானிக் வந்திருக்காங்க. அது வேணும் இல்லை, அது எல்லாமே பெட்டு தான். 3 சைஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. எது கரெக்டாக இருக்கோ பார்த்துட்டு போக முடியாதெல்லாம் திரும்ப. அதனால் ஓகே, வண்டி வந்து ஜாயிண்ட் ரெடி பண்ணியாச்சு கேஸ். கூட வந்த வண்டி சென்டர் ஜாயிண்ட் பெட்டு வந்து கொட்டிச்சு, பிச்சு கொட்டிச்சு, ஹீட்டாகி. நான் போய் பார்ப்போம். அதாவது தீஞ்ச ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருந்ததுல. பெட்டே இல்லை, பெட்டு தாங்க கொட்டிச்சு பேர். சுத்தமாக சென்டர் ஜாயிண்ட் பெட்டே இல்லை. அது குமரேசனுக்கு தான் ஃபோன் போட்டு சொல்லு, இந்த மாதிரி சென்டர் ஜாயிண்ட் பெட்டு ஹீட் ஆகி மெல்ட் ஆகி கொட்டிச்சுன்னா அப்படின்னு. கொட்டிச்சு சொல்லு, மெல்ட் ஆகி பிச்சு கொட்டிச்சு. சுத்தமாக இல்லை. இது மாதிரி வரும்ல, ரப்பருக்கு கீழே வரும்ல, பெல்ட் தான், பேன் பெல்ட் தான் வாட வருது. இந்த வெயில் காலம் வந்தாலும் வந்துச்சு. ஒரு பக்கம் எல்லா டயர் வெடிக்குது. ஒரு ஊர் வண்டி தான் சென்டர் ஜாயிண்ட் பெட்டு பிடிங்கிச்சு. ஒரு ஊருக்கு போயிட்டு மெக்கானிக் இருக்கிறனால போய் பார்த்துட்டு வர போகிறோம் வண்டி எடுத்துக்கு. என்ன சொன்னார் போனாமா? சரிம்மா, ஒன்னே பார்த்துட்டு போய் ரெடி பண்ணிட்டு கிளம்பணும். உடனே எல்லாம் ரெடி பண்ண போய் பார்த்தா தெரியும். சரி ஓகே, நாங்கள் போயிட்டு மெக்கானிக் ஷெட்டு எங்கன்னா இருக்காங்க தேடி பார்த்துட்டு வரோம். ஊர் போனால் நிசாம்பாத்னு ஒரு ஊர் உள்ளே போவோம். அங்கே தான் போய் பார்க்கணும். அந்த வண்டி சாவி எடுத்துட்டியா? இல்லை மாதவன்கிட்ட சொல்கிறேன், வண்டி சாவி வண்டியில் உட்காந்து சொல்லு, ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இல்லை நீ ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ கிடைக்குமா என்ன எதுன்னு தெரியல, போய் பார்த்தான்னு அதுவும் அந்த பிரிட்ஜு, இன்னொரு பிரிட்ஜு வரும் பாரு. அந்த பிரிட்ஜு ரயில்வே பிரிட்ஜு கீழே இறங்கினா நிசாம்பாத், அவ்வளோதான். உள்ளே போவோம். ஏன்னா மெக்கானிக் ஷெட்டு கண்ணில் தென்படுத்தா பாரு. இல்லை இதில் தான் லெஃப்ட்டு திரும்பினே உள்ளே இருக்கான். இந்த லைனில் தான் இதோ ஏச்சர் தான் இருக்குது. ஏச்சர் வந்து பார்ப்பானா? ஏச்சர் பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏச்சர் சர்வீஸ் சென்டர் நிஜாம்பாத்தில் இருக்குப்பா. தேவையானவங்க யாரா யூஸ் பண்ணிக்கங்க. ஜூஸ் கடை தான் இருக்குது. என்ன ஜூஸ் வச்சு போகலாம். அதான் அந்த லெஃப்ட்டை திரும்பிட்டான் உள்ள. இறங்கி போகிறாப்புல என்ன மெக்கானிக் ஷெட்டு இருக்கான்னு விசாரிக்கிறதுக்காக. காய்ஸ், ஒரு டாட்டா சர்வீஸ் சென்டர் தேடி வந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, கை கேட்டது வாய் கேட்டலன்ற மாதிரி. இன்றைக்கி மெக்கானிக்கு எல்லாம் லீவாக இருக்காங்களா இல்லைன்னா கதை தெரில. உள்ளே போய் பார்ப்போம். செக்யூரிட்டிகிட்ட கேட்டால் தெரியும். டாட்டா மோட்டார்ஸில் வந்து கேட்டேங்க. அவங்க வந்து காலையில் தான் வருவாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு. அதனால் வந்து நாளைக்கு தான் வந்து மெக்கானிக் வந்து வருவாங்க. 10 மணி ஆகிடும் அப்படின்னாங்க. போகணுன்னா எங்கள் ஆளுக்கு போகணும். லோடுக்கு அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுமாரி ஆகி போய்க்குது, என்னன்னு தெரியல. அதை எங்கள் மேனேஜர்கிட்ட பேச சொல்லியிருக்கான். பேசிட்டு என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். வண்டி வந்துட்டோம். மெக்கானிக் ஒன்றும் செட் ஆகலை. வேறு எங்கேயோ நம்பர் போட்டு தெரிஞ்சவங்க வழியாக கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்குதா என்ன எதுன்னு பார்க்கலாம். மெக்கானிக் கிடைக்கிறாங்களா, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குதான்னு. நேரம் அலைஞ்சு திரிஞ்சு இப்போ தான் மெக்கானிக் வந்திருக்காங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சென்டர் ஜாயிண்ட் பெட்டு அதை கழட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பார்க்கலாம். अपनी कंपनी में लीलैंड के बार चक्का नहीं है, सब टाटा के हैं. தனியாக அதை எடுத்து ஸ்டில்டனில் வச்சுருங்கப்பா. लो भाई पानी बस पिया अभी पिया. ये வண்டி என்னைக்கெல்லாம் எடுத்துருவேன். ஒரு கட்டமாக இருக்குது.
நல்லா தானே இருக்குது. அது எது புதுசு? அது வாங்கினு இல்லை, அது எல்லாமே பெட்டு தான். 3 சைஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. எது கரெக்டாக இருக்கோ பார்த்துட்டு போக முடியாதுல திரும்ப. அதனால் அங்கே போ, அது உள்ள போ. आराम से लगे नहीं अन्ना उल्टा है उल्टा उल्टा ஓகே, ஸ்டெப்னி ஏற்றுங்க, போகலாம். பசிக்குது, முன்னே போய் நான் சாப்பிடலாம். வெளில வரணும். அப்படியே இருக்கட்டும், போகலாமா? ஓகே, வண்டி வந்து ஜாயிண்ட் ரெடி பண்ணியாச்சு கேஸ். அங்கே வந்து கிளம்பலாம். மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 மணி ஆகுது. 2:45 மணிக்கோ நம்ம இந்த மாதிரி ஆச்சு. இப்போ தான் வேலை முடிஞ்சுது. இன்னும் சாப்பிட கூட இல்லை. முன்னாடி போயிட்டு எங்கன்னா சாப்பிடுவோம். வண்டி கிளம்பிச்சு. கிளம்பி போயிட்டுருக்கோம். போயிட்டு என்ன டிஃபன் கச்சா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம். நைட்டு கம்பெனிக்கு போகணுன்ட்டாங்க. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் சாப்பிட்டுட்டு. வர இந்த ஊர் நிசாம்பாத் ஊரில் மெக்கானிக்கு பேர் பார்ட்ஸ் கிடைக்காத 25 கிலோமீட்டர் அந்தாண்டேருந்து ஆளை வர வச்சு இவ்வளோ நேரத்தில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் வண்டியை. பா